உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமான ஒரு விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது இன்று 8ஆம் தேதி இரவிலிருந்து 11ஆம் தேதி மாலை வரைக்கும் இலங்கையிலே குறிப்பாக கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களிலே அனர்த்த எச்சரிக்கை மிகவும் பலமாக விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தித்வா புயல் நேரத்தில் ஏற்படுத்த காற்றை விட அதிகப்படியான காற்று இந்த நேரங்களிலே வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதாவது மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்திலே இந்த காற்று வீசி ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உண்டு இலங்கையின் கிழக்கு மற்றும் வடக்கு பகுதிகளிலே தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு கனமழையினை உருவாக்கும் வாய்ப்பு இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி மிக பிரதானமான அனர்த்த பாதுகாப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், கடந்த தித்வா புயல் காலத்திலே பல்வேறு விதமான அனர்த்தம் தொடர்பான எச்சரிக்கை தகவல்களை யாழ் பல்கலைக்கழக சிரேஷ்ட பேராசிரியர் விரிவுரையாளர் மதிப்புக்குரிய நாகமுத்து பிரதீபராஜா அவர்கள் வெளியிட்டிருந்தமை உங்களுக்கு தெரியும். அவர் இப்பொழுது இன்னொரு கருத்தை கூட வெளியிட்டிருக்கின்றார். இலங்கையிலே குறிப்பாக இந்தோனேஷியாவிற்கு மேற்காக வங்காள விரிகுடாவிலே இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியாக ஏற்பட்டிருக்கின்ற ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று இரவு, அதாவது இரவு பொழுதிலே கிழக்கு மாகாணத்தை அண்மித்து அது பின்னர் வலுவடைந்து வடக்கிற்கூடாக மன்னாரை சென்றடையும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் அதிகப்படியான காற்று, அதிகப்படியான மழை, இந்த மழையினால் வெள்ளம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும். ஏனென்று சொன்னால் கடந்த தித்வா புயல் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்பித்து சென்றிருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். முக்கியமாக இப்படியான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஏற்படுகின்ற பொழுது பலமான காற்று வீசும், கனமழை எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த கனமழை எதிர்கொள்வதனால் உடனடியாகவே வெள்ளம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த வெள்ளம் ஏற்படுகின்ற நேரங்களிலே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களுடைய பகுதி அடிக்கடி வெள்ளம் ஏற்படுகின்ற பகுதியாக இருந்தால் உடனடியாகவே நீங்கள் அந்த வெள்ளம் ஏற்படுவதற்கு முன்னர் பாதுகாப்பான இடத்தை நோக்கி நகர்வதற்கான அலுவலை நீங்கள் பார்க்க வேண்டும். அது நகர்வதற்கு முன்னராக நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்து செல்ல வேண்டும். முக்கியமாக சகல விடயங்களிலும் நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். நீங்கள் வெளியேறுவதற்கு முன்னராக உங்களுக்கு தேவையான ஒரு அவசர கால பொதி, அதாவது எமர்ஜென்சி கிட் என்று கூறுவார்கள், அந்த அவசர கால பொதியினை நீங்கள் இப்பொழுதே தயார்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அவசர கால பொதிக்குள்ளே முதல் 72 மணித்தியாலத்துக்கு தேவையான பொருட்களை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். உங்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் மற்றும் பொது செய்யப்பட்ட உணவுகள், டோர்ச் லைட், மெழுகுதிரி, தீப்பெட்டி, விசில், சிறிய மருந்து பை, உங்களுக்கு தேவையான நீங்கள் அன்றாடம் எடுத்துக்கொள்கின்ற மருந்துகள், சிறிய கயிறு, சிறிய சிறிய பாத்திரங்கள், உங்களுக்கு தேவையான உடுப்புகள், இப்படி உங்களுக்கு தேவையான முதல் 72 மணித்தியாலத்துக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். மறக்காமல் முக்கியமான ஆவணங்கள், ஏனென்று சொன்னால் தற்செயலாக உங்களுடைய வீட்டுக்குள்ளே வெள்ளம் வந்தால் கடந்த வெள்ளத்திலே பலருடைய ஆவணங்கள் சின்னாபின்னமாகிவிட்டது, காணாமல் போய்விட்டது, நாசமாகிவிட்டது. ஆகவே இப்படியான நேரங்களிலே அந்த ஆவணங்களை நீங்கள் பாதுகாப்பாக ஒரு பொலித்தீன் கவருக்குள்ளே எடுத்து போட்டு செல்ல வேண்டும். மழையிலோ வெள்ளத்திலோ அவை பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக அந்த முன்னாயத்த நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். குறிப்பாக இந்த நாட்களிலே நீங்கள் மிக மிக அவதானமாக இருக்க வேண்டிய விடயம் இடி மின்னல் தாக்கத்திலிருந்து நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதற்கு முன்னர் நீங்கள் வெள்ளம் வருவதற்கு முன்னராக, வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்னராக இலத்திரனியல் உபகரணங்கள் மற்ற பாதுகாப்பாக வைக்க வேண்டிய பொருட்களை உயரமான இடத்திலே நீங்கள் தயவு செய்து அவற்றை வைத்து விட வேண்டும். வெள்ளம் தற்செயலாக வீட்டுக்குள் வந்தாலும் அந்த பொருட்களை வெள்ளம் பாதிப்பு ஏற்படாத வகையிலே பார்த்துக் கொள்ளலாம். அடுத்தது, உங்களுடைய வாகனங்களையும் நீங்கள் பாதுகாப்பான இடங்களிலே நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். முக்கியமாக வாகனங்களுக்குள்ளே நீர் புகுந்து தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும். ஆகவே அவற்றையும் நீங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் குறிப்பாக வெள்ளம் வர தொடங்கினாலே உடனடியாக நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்னராகவோ அல்லது வீட்டுக்குள்ளே நீங்கள் இருந்தாலோ உடனடியாகவே பிரதான மின் ஆளியை நீங்கள் அணைத்துக் கொள்ள, அதாவது மெயின் சுவிட்ச் என்று சொல்லப்படுகின்ற அந்த மின் ஆளியை நீங்கள் அணைத்து விட வேண்டும். என்று சொன்னால் வெள்ள நேரங்களிலே மழை பெய்கின்ற பொழுது மின்னொழுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் வீட்டுக்குள் இருப்பவர்களுக்கு மின் ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கும். ஆகவே மின் இணைப்பை துண்டிக்க வேண்டும். இப்படி கடுமையான காற்று வருகின்ற பொழுது நீங்கள் தயவு செய்து வெளியிலே நிற்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் மரங்கள் முறிந்து கிளைகள் உங்களுக்கு மேல் விழுவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஆகவே கடுமையான காற்று வீசுகின்ற நேரத்திலே மரங்களுக்கு கீழே நிற்க வேண்டாம். என்று சொன்னால் மணித்தியாலத்துக்கு 60 கிலோமீட்டர் வேகத்திலே காற்று வீசக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால் மரங்களுக்கு கீழே நின்றால் கொப்புகள் முறிந்து உங்களுக்கு மேலே விழுந்து பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதைவிட திறந்த வழியிலோ அல்லது வேறு எந்த பகுதியிலோ நீங்கள் நிற்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் கடுமையான காற்றோடு கூரான பொருட்கள், தகரங்கள், இவ்வாறு பல பொருட்கள் பறந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அவை உங்கள் மேல் தாக்கத்தை ஏற்படுத்தவோ அல்லது காயத்தை ஏற்படுத்தவோ சேதத்தை விளைவிக்கவோ வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த விடயத்திலும் நீங்கள் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். குறிப்பாக கடும் காற்று மழை பெய்கின்ற பொழுது இடி மின்னல் ஏற்படுவதற்கான சாத்தியம் இருக்கிறது. ஆகவே இடி மின்னலில் இருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மரங்களுக்கு கீழே நீங்கள் நிற்பதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இரும்பு உலோகங்கள் சம்பந்தப்பட்ட வாகனங்களிலே நீங்கள் பயணம் செய்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக சைக்கிள், டிராக்டர், லேண்ட் மாஸ்டர், இவ்வாறான இரும்பு லோகங்களிலே செய்யப்பட்ட வாகனங்களிலே நீங்கள்
நீங்கள் பயணம் செய்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அது மிக முக்கியமான ஒரு விடயம். அடுத்து இந்த இடிமின்னல் நேரங்களிலே நீங்கள் கம்பி கூடைகளை கொண்டு வெளியே செல்கின்ற பொழுது கம்பிகளிலே கைபிடிகள் உலோகத்தால் அமைக்கப்பட்டிருந்தாலோ அல்ல அந்த உலோக பகுதிகளிலே நீங்கள் கைபிடிப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். இயல்பான வரையிலே இடிமின்னல் ஏற்படுகின்ற பொழுது குடைகள் கொண்டு, அதாவது கம்பி குடைகள் கொண்டு வெளியில் செல்வதை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். இந்த இடிமின்னல் நேரங்களிலே நீங்கள் வீட்டுக்கு வெளியிலே ஏதாவது சந்தர்ப்பத்திலே நீங்கள் மாட்டுப்பட்டு விட்டால், வீட்டுக்கு வெளியிலே நீங்கள் அகப்பட்டு விட்டால் உடனடியாக இடிமின்னல் நேரங்களிலே நீங்கள் மரங்களுக்குள்ளே நிற்க வேண்டாம். ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ளே, வீட்டின் நடுப்பகுதிக்கோ அல்லது கட்டடத்துக்குள்ளேயோ நீங்கள் ஓடி உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இல்லை, நீங்கள் திறந்த வழியில் நிற்கின்ற ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டால், அதாவது பாடசாலையில் மைதானத்திலோ அல்லது விளையாட்டு மைதானத்திலோ வேறு ஏதாவது ஒரு திறந்த வழியிலோ நீங்கள் நிற்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டால் அந்த நேரத்தில் இடி மின்னல் தாக்கத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக நீங்கள் உடனடியாக மின்னல் வளைவு இருக்கை முறை என்கின்ற ஒரு முறையினை நீங்கள் கட்டாயம் பின்பற்றியாக வேண்டும். அதுதான் உங்களை பாதுகாத்துக் கொள்ளும். தயவு செய்து யாரும் நிலத்திலே படுத்து விட வேண்டாம். உங்கள் உயரத்தை குறைப்பதற்காக குந்திக் கொள்ளுங்கள், குதிக்கால்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். இயல்பான வரையில் அந்த குதிக்கால்களை ஒன்றாக இணைத்து தொடுபரப்பை குறைக்க வேண்டும், உயரத்தை குறைக்க வேண்டும். மின்னல் உயரமான பகுதியை தேடித்தான் வரும். திறந்த வழியில் இருக்கின்ற பொழுது அங்கு உயரமான பொருள் நாமத்தான் இருப்போம். ஆகவே அந்த நேரத்திலே நம்மை மின்னல் தாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த மின்னல் தாக்கத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்கு எங்களுடைய உயரத்தை குறைத்து குந்தி இருந்து கொள்ள வேண்டும். கால்களை ஒடுக்கி நெஞ்சோடு அணைத்து கைகளால் காதுகளை பொத்தி இடி மின்னல் அந்த இடி சத்தத்திலிருந்து செவிப்பறைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக காதுகளையும் பொத்தி குறுகி குதிக்கால்களை உயர்த்தி இருக்க வேண்டும். என்று சொன்னால் பக்கத்தில் எங்கேயாவது இடி மின்னல் தாக்கம் ஏற்பட்டால் நிலத்துக்கு கீழால் மின் தாக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆகவே உங்களுடைய உடலிலே அந்த மின் தொடுபரப்பு செல்வதை குறைப்பதற்காக அப்படி நீங்கள் குறுகிய அளவில் இந்த மின்னல் வளைவு இருக்கை முறையிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். தற்செயலாக மரங்கள் இருக்கிற பகுதிகளிலே நீங்கள் காட்டு பகுதிகளிலோ அல்லது அதிகப்படியான மரங்கள் இருக்கின்ற பகுதிகளிலே நீங்கள் அகப்பட்டு விட்டால் வேறு எதுவும் செய்ய முடியாது. கட்டையான மரங்கள், உயரமான மரங்கள், கட்டையான மரங்கள் என்று சொல்லி அனைத்து மரங்களும் இருந்தால் நீங்கள் கட்டையான மரத்துக்குள்ளே நின்று கொள்ளுங்கள். தற்செயலாக மின்னல் தாக்கம் அந்த பகுதியில் ஏற்பட்டால் உயரமான மரத்தை தான் தாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாகவே இந்த இடி மின்னல் நேரங்களில் நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். வீட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கும் வாய்ப்பு ஏற்பட்டால் இந்த கம்பி ஜன்னல்களிலே போய் கைகளை பிடித்துக் கொண்டு மழையை ரசிப்பதையோ காற்றை உணர்வதையோ தவிர்த்துக் கொள்ளுங்கள். அந்த ஜன்னல் கம்பிகளுக்கு மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மின்னல் தாக்கம் ஏற்படுகின்ற பொழுது உங்களுடைய வீட்டில் உள்ள இலத்திரனியல் உபகரணங்கள் அனைத்தையும் உடனடியாக நீங்கள் ஆஃப் செய்து விட வேண்டும். அணைத்து விடுங்கள், அனைத்து ஆளுகளையும் அணைத்து விடுங்கள். அடுத்தது குறிப்பாக அந்த நேரத்திலே நீங்கள் குளிப்பதை கூட தவிர்த்துக் கொள்ளுங்கள். அதாவது ஷவரில் குளிக்கிறத தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொன்னால் உங்களுடைய வீட்டுக்கு மேலே தண்ணீர் தாங்கியிலே மின்னல் தாக்கினால் அந்த தண்ணீருக்கூடாக உடனடியாகவே மின் கடத்தப்பட்டு நீங்கள் குளித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது உங்களுடைய அந்த தண்ணீரோடு சேர்ந்து உங்களுக்கு மின் தாக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. ஆகவே இந்த விடயத்தில் நீங்கள் மிக மிக அவதானமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக கடுமையான மழை பெய்கின்ற பொழுது, வெள்ளம் உயர்கின்ற பொழுது பாம்பு பூச்சிகள் எல்லாம் அந்த காய்ந்த நிலப்பரப்பை தேடி வருவதற்காக உங்கள் வீடுகளுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இந்த நேரத்திலே குழந்தைகளோடு இருப்பவர்கள் இந்த பாம்பு பூச்சி போன்றவை உங்கள் வீடுகளுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நீங்கள் அவற்றை அவதானமாக தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது முக்கியமாக இந்த மழை நேரம் அதிகப்படியான வெள்ளம் ஏற்படுகின்ற பொழுது இந்த வெள்ளம் எப்படி வடிந்தோடுவது என்பது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு இடங்களிலும் இந்த மழைநீர் வடிகால்கள் ஒவ்வொரு பிரதேசங்களிலும் அமைக்கப்பட்டிருக்கிறது. மழை பெய்கின்ற பொழுது அதிகப்படியான நீர்கள் இந்த வாய்க்கால்களினூடாக கடந்து தேவையான நிலப்பரப்பையோ குளங்களையோ கடல்களையோ அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த மழைநீர் வடிகால்களை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நேரங்களிலே தேவையற்ற குப்பைகளையும் அல்லது வீட்டு உணவு கழிவுகளையோ தேவையற்ற விதங்களில் அந்த வாய்க்கால்களுக்குள்ளே எறிந்து அவற்றை அவை அடைத்து போகிற அளவுக்கு அவற்றை வைத்துக் கொள்ளக்கூடாது, துப்புரவாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே அந்த நேரத்தில் தான் இலகுவாக அந்த மழைநீர் வெளியேறு வடிந்து ஓடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இந்த வெள்ளம் அதிகப்படியாக கொண்டிருக்க நீர் ஓடுகின்ற வேகமும் அதிகப்படியாக கொண்டிருக்கும். அந்த நேரத்திலே ஓடுகின்ற நீரிலே சிறுவர்களை இறங்குவதற்கோ அல்லது அவர்கள் இறங்கி விளையாடுவதற்கோ நீங்கள் அனுமதிக்க கூடாது. ஓடுகின்ற நீர் வேகமானது. ஆகவே அவர்கள் ஆபத்தை சந்திக்க நேரிடலாம். ஆகவே ஓடுகின்ற நீரிலிருந்து நீங்கள் இறங்கிக் கொள்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். நீர் மிக வேகமாக ஓடுகின்ற நீரை கடப்பது என்று சொன்னால் ஒரு கயிற்றை கட்டி அந்த கயிற்றை பிடித்து சிறுவர்கள், பெண்கள், வயதானவர்கள் என்று சொல்லி மிக அவதானமாக ஓடுகின்ற நீரை கடந்து கொள்வதற்கான வாய்ப்பினை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். முக்கியமாக இந்த அனர்த்த நேரங்களிலே சிறுவர்கள், பெண்கள், முதியவர்கள் மற்றும் மாற்றாற்றல் உள்ளவர்கள் என்று சொல்லி அநேகருடைய பாதுகாப்பையும் நீங்கள் உறுதிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் ஒரு விடயம், இடிமின்னல் தாக்கத்தின் பொழுது நீங்கள் குழுவாக ஏதாவது ஒரு மைதானத்திலோ திறந்த வழியிலோ நீங்கள் அகப்பட்டு விட்டால் நீங்கள் குழுவாக அப்படி மின்னல் வளைவு இருக்கை முறையிலே குந்தி இருக்கக்கூடாது. உங்களுக்கு இடையில் அன்னளவாக ஒரு 30-40 அடி இடைவெளியாவது இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குழுமி இருந்தீர்கள் என்று சொன்னால் வேறு எங்காவது செல்லுகின்ற மின்னல் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே குழுமி இருக்கக்கூடாது என்ற தகவலும் சொல்லப்படுகிறது. ஆகவே இப்படியான விடயங்களிலே நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். இப்படி அனர்த்த நேரங்களிலே
உங்களுக்கு ஏதாவது அவசர தேவைகள் அல்லது உங்களுக்கான பாதுகாப்பு அல்லது உங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அனர்த்த முகாமைத்துவ அவசர கால தொலைபேசி இலக்கம் 117 117 என்கின்ற இலக்கத்துக்கு நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தி உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கான மீட்பு குழுவினை நீங்கள் வரவழைத்துக் கொள்ளலாம். ஆகவே இந்த நேரங்களிலே நீங்கள் மிக மிக அவதானமாக இருங்கள். குடும்பத்தோடு அவதானமாக இருங்கள். உங்கள் குழந்தை குட்டிகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். இடிமின்னலிலிருந்து பாதுகாப்பாக எடுத்துக் கொள்ளுங்கள். காற்று வீசுகின்ற பொழுது வெளியில் இருக்க வேண்டாம். வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருங்கள். முதியவர்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆகவே இவ்வாறான விடயங்களிலே நீங்கள் வெளியேற வேண்டிய தேவை ஏற்பட்டால் மறக்காமல் அவசர கால பொதியினை நீங்கள் தயார் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் உடனடியாக வெளியேறுவதற்கும் வெளியேறுகின்ற இடத்திலே தங்குகின்ற இடத்திலே உங்களை நீங்கள் பாதுகாப்பாக அன்னளவாக ஒரு 3 நாட்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் எடுத்துச் செல்வது மிகவும் அவசியம் என்பதை நாங்கள் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறோம். ஆகவே இந்த விடயங்களை நீங்கள் மிக மிக அவதானத்தோடு செயல்படுத்தி உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். முக்கியமான தகவல், இந்த தகவல் உங்களுக்கு தேவையான தகவலாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இது உங்கள் நண்பர்களுக்கும் அல்ல உங்கள் உறவுகளுக்கு இது தேவை என்று சொன்னால் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் இந்த விடயங்களை பார்த்து அவர்கள் தங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள்.